அன்றைய தினம் விளையாட்டு போட்டிக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருந்த நேரத்தில் விபத்து நடந்த இடம் தான் இந்த இடம். இதில் இந்த லேஞ்சி ஒன்று இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவங்களோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு ரிங் போட்டில் ஒன்று இருந்துச்சு. ரிங் போட்டிலையும் கடந்த வியாழக்கிழமை மாலை நறுவிழிக்குளம் பகுதியிலே ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறித்த விபத்து சம்பவத்தை தொடர்ந்து 4 வயதுடைய சிறுவன் உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக குறித்த 4 வயதுடைய சிறுவனின் உடல் தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த காணொளிகளை பார்க்க வேண்டும். முக்கியமாக இளைஞர்கள், பெற்றோர் இந்த காணொளியை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக உதவும். அதை விட கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி இது. அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மன்னார் நறுவிழிக்குளம் எனப்படுகின்ற பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. மோட்டார் சைக்கிளும் வட்டாரக வாகனமும் மோதிய குறித்த விபத்து சம்பவித்திருந்தது. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகள் பயணித்த நிலையில் 4வரும் காயமடைந்திருந்தார்கள். உடனடியாக அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக 4 வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். அதை தவிர அந்த சிறுவனின் சகோதரியான 12 வயதுடைய சிறுமி யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்பொழுது மேலதிக சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அதை தவிர தந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது. தொடர்ச்சியாக தாய் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் குறித்த சிறுவனின் சடலத்தை தந்தை பார்வையிட்டிருந்தார். அதாவது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த சிறுவனின் தந்தைக்கு அப்போதுதான் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது மகன் இறந்த செய்தியை உடனடியாக தந்தைக்கு கூறவில்லை. ஏனென்றால் தந்தையும் படுகாயமடைந்த நிலையில சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம்தான் அவருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இறுதியாக தந்தை வைத்தியசாலையில் வைத்து மகனை பார்த்தார். மகனை தொட்டு ஆற தழுவினார். அந்த புகைப்படங்களும் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது. அந்த அளவு ஒரு சோகம் தரக்கூடிய ஒரு கொடுமையான நிகழ்வாக அந்த புகைப்படத்தில் அந்த காட்சி பதிவாகி இருந்தது. அது தொடர்பான புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் நறுவிழிக்குளத்தில், அதாவது அந்த விபத்துக்குள்ளான அந்த குடும்பம் நறுவிழிக்குளம் பகுதியில் வசித்து வருபவர்கள், அந்த சிறுவன் நறுவிழிக்குளத்தை சேர்ந்தவர். இந்த நிலையத்தான் நறுவிழிக்குளத்தில் அவரது இறுதி கிரியைகள் முடிவடைந்திருக்கின்றது. அதாவது அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஏராளமான மக்கள் அந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். அது தவிர அங்கு சென்றவர்கள் மிகவும் சோகத்திலே இருந்தார்கள் என்றார். யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பாக அந்த சிறுவனின் மரணம் என்பது பதிவாகி இருக்கின்றது. அது தவிர மன்னாரில் சில தினங்களுக்கு முன்னர் 2 இளைஞர்கள் இவ்வாறு விபத்தில் உயிரிழந்திருந்தார்கள். அது தொடர்பான செய்தியை நானும் வெளியிட்டிருந்தேன். அதை நீங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே பார்த்திருப்பீர்கள். அடுத்தடுத்து மன்னாரில் இவ்வாறான சோகமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. எனவேதான் இந்த சிறுவனின் மரணம் என்பது, அதை தவிர இந்த இளைஞர்களின் மரணம் என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், இளைஞர்கள் அல்லது இருந்தாலும் சரி, நீங்கள் வாகனங்களில் செல்லுகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள். அதாவது சிறுவர்கள் நீங்கள் யாருடனாவது பயணிக்கின்ற போது, அதாவது பெற்றோராக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம், இவ்வாறு யாருடனும் பயணிக்கின்ற போது அவர்கள் அதிவேகமாக அல்லது கவனஈனமாக வாகனத்தை செலுத்தினால் நீங்கள் மெதுவாக போகுமாறு கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவம் செய்யாதவர்கள், ஆனால் வீதியில் வாகனத்தை செலுத்துவவர்களால் உங்களுக்கும் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படித்தான் ஒரு பாவம் செய்யாத 4 வயதுடைய பாலகன் இன்று உயிரோடு இல்லை. எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக இருங்கள். இதனை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், எனக்கு நடக்காது என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது அடுத்தடுத்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த வாகனங்களில் செல்பவர்கள், முக்கியமாக மோட்டார் சைக்கிள் செல்பவர்கள் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தாதீர்கள். அதை தவிர ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தாதீர்கள். நேற்றைய தினம் நான் மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கூட இவ்வாறான ஒரு சம்பவத்தை அவதானித்தேன். அதாவது ஒரு பெண், அவர் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார். அந்த வைத்தியசாலையில் தாதியராக பணியாற்றுகின்றார். அப்படியான சூழ்நிலையில் தான் அந்த உடையுடன் மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்றார். அதாவது ஒரு பேருந்தை முந்தி செல்வதற்கு முற்படுகின்றார். அப்போது உடனே சிக்னலை போட்டு, அதாவது திரும்புகின்ற போதே சிக்னலை போட்டு திருப்பி கொண்டு செல்லுகின்றார். அந்த தாதி ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்றார். அதே மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு இளைஞன்
எதிர்பக்கமாக, அதாவது ஒரு வாகனத்தை முந்தி செல்வது என்பது வலது பக்கமாகத்தான் இருக்க வேண்டும், ஆனால் இடது பக்கமாக முந்தி சென்று கொண்டிருந்தார். இப்படியான சம்பவங்களை எல்லாம் வீதியில் ஒரு நாளும் அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே மன்னாரில் இவ்வளவு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதே யாழ்ப்பாணத்திலும் சில நாட்களுக்கு முன்னர் இளைஞர்கள் 20 உயிரிழந்திருந்தார்கள். எனவே இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது வீதியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செல்லுகின்ற போது அவதானிக்கின்ற போது உங்களுக்கு விளங்கும் எத்தனை பேர் முறையற்ற விதத்தில் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. எனவே இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடைபெற்றது. இந்த சிறுவன் அன்றைய தினம் விளையாட்டு போட்டிக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆன விபத்து நடந்த இடம் தான் இந்த இடம். அதையும் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். இந்த உங்களுக்கு தெரியுது, அந்த பிரேக் அடிபட்டு இந்த இடம் தான். இதில் தான் ஆலயம் ஒன்றில் தான் விளையாட்டு போட்டி ஆயத்தமாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு, இந்த கோடு மாதிரி கருப்பா வாகன அடையாளம் பிரேக் அடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்ட இடம். இந்த இடத்துல நான் வரும்போது பார்த்தேன், இதில் இந்த லேஞ்சி ஒன்று இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவங்கள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு லேஞ்சி, இதில் ரிங் பாட்டில் ஒன்று இருந்துச்சு. இது பழசா புதுசான்னு தெரியல. இந்த ரிங் பாட்டிலையும் கண்டேன். இந்த இடத்துல தான் விபத்து நடைபெற்றது. வாகனம் சுமார் ஒரு 50 மீட்டர் தூரம் பிரேக் அடிபட்டு இழுபட்டுருக்குது. ஒரு 50 மீட்டர் கூடத்தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடைபெற்றது. இந்த சிறுவன் அன்றைய தினம் விளையாட்டு போட்டிக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆன விபத்து நடந்த இடம் தான் இந்த இடம். அதையும் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். இந்த உங்களுக்கு தெரியுது, அந்த பிரேக் அடிபட்டு இந்த இடம் தான். இதில் தான் ஆலயம் ஒன்றில் தான் விளையாட்டு போட்டி ஆயத்தமாக இருந்தது.